ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய செயற்குழு நடைபெற்றிருக்கிறது. இந்த செயற்குழுவில் ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருந்தார், கட்சி அமைப்பு முறையில் மாற்றம் கொண்டு வர போறேன், கட்சியை மறுசீரமைப்பு செய்ய போறேன் அப்படின்னு தங்கம் தென்னரசு தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்திருந்தார். இப்போ அதன் அடிப்படையில் இன்றைக்கு செயற்குழு நடந்திருக்குது. அதில் ஒரு 13 மாவட்ட செயலாளர்களுடைய பதவியை பறிப்பதற்கான ஏவாவேலு, இப்படி KKSSR, இப்படி முன்னாள் அமைச்சர்கள் ரகுபதி, இவங்க எல்லாருடைய 13 பேருடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு பறிக்கப்படுவது போல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இன்னைக்கு கூட்டத்தில் என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான மாற்றங்களை திமுகவில் கொண்டு வர போறாங்க? தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவுடைய இந்த தலைமை செயற்குழு கூட்டம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்பட்டுச்சு. அதை மு.க. ஸ்டாலின் அவர் இன்னைக்கு பேசின அந்த உரையிலேயே அவர் சொன்னார், திமுகவுடைய வரலாற்றில் இது ஒரு முக்கியமான செயற்குழு கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே தேர்தல் தோல்விக்கு பிறகு கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு புதிராகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கான விடை அது தலைமைச் செயற்குழு கூட்டத்தில் தெரிஞ்சிருச்சு. அதாவது பல பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக களையெடுக்கப்படுவார்கள், ஒன்றிய செயலாளர்கள், அதாவது எந்தெந்த தொகுதியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கோ அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பொறுப்பாளர்கள் இப்படி களையெடுக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி தான் பரவலாக பேசி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக அமைப்பில் பல மாறுதல்களை செய்ய இருக்கிறேன். இதெல்லாம் கடுமையானதாக தான் இருக்கும், சிலருக்கு கசப்பானதாக இருக்கும். கசப்பு தான் உடம்புக்கு நன்மை செய்யும். நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு தொகுதியாக தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து ஒவ்வொரு தொகுதியாக நடவடிக்கை எடுப்பதை காட்டிலும் கட்சியவே ஒட்டுமொத்தமாக நம்ம மறுசீரமைப்பு பண்ணிடலாம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அது சில பேருக்கு கசப்பாக இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுப்பது கசப்பு தான், அதனால் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானத்தை அவர் சொல்லியிருக்காரு. அந்த முடிவுகள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதில் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி 13 மாவட்ட செயலாளர்கள், திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் மாவட்ட செயலாளர்களுடைய உச்சபட்ச வயது வரம்பு அது நிர்ணயிச்சிட்டாங்க. 70 வயசுக்கு மேலே திமுகவோட மாவட்ட செயலாளர் இருக்க முடியாது அப்படின்ற விதி. இனி வரும் நிர்வாகிகளுக்கு அந்தந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப வயது வரம்பையும் பதவி காலத்தையும் அறிமுகப்படுத்த போகிறோம். அதன் அடிப்படையில் சுந்தர் காஞ்சிபுரம் தெற்கு, அதே போல் ஆர் காந்தி முன்னாள் அமைச்சர் ராணிப்பேட்டை, ஏவா வேலு திருவண்ணாமலை தெற்கு, செஞ்சி மஸ்தான் விழுப்புரம், SR சிவலிங்கம் சேலம் கிழக்கு, சு முத்துசாமி முன்னாள் அமைச்சர், சாக்கோட்டை அன்பழகன் செஞ்சி மஸ்தானும் முன்னாள் அமைச்சர் தான், அதே போல் ரகுபதி முன்னாள் அமைச்சர், கோ தளபதி மதுரை முன்னாள் MLA, ராமகிருஷ்ணன் தேனி, KKSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி, ஆவுடையப்பன் திருநெல்வேலி மேற்கு. இப்போ இவங்க எல்லாருடைய பதவிக்கும் ஆபத்து. ஆமாம், இவங்களுடைய பதவிக்கெல்லாம் இப்போது பிரச்சனை வந்திருக்கு வயது அடிப்படையில். ஆனால் இப்போ மற்றவர்களும் தொடர்வார்களா அப்படின்றதும் அதுக்கான விடயமும் இந்த உரையிலே நம்ம இந்த தீர்மானத்திலே இருக்குது. அது என்ன அப்படின்னா, கட்சியினுடைய அனைத்து மட்டத்தில் இருக்கக்கூடிய பதவிகளுக்கும் இனிமேல் நியமனம் கிடையாது. தேர்தலின் மூலமாகத்தான் இந்த பொறுப்புகள்லாம், உட்கட்சி தேர்தல், ஆமாம் உட்கட்சி தேர்தலின் மூலமாகத்தான் இந்த பொறுப்புகள்லாம் இனிமேல் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுடைய செல்வாக்கு இல்லாத அல்ல அது எதிர்ப்பை அதிகமாக சம்பாதிக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு ஆபத்தாயிடும். ஓகேங்களா? இனிமேல் தொடர்ந்து மாவட்ட செயலாளராக இருக்கலாம் அப்படின்ற நிலைமை கிடையாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிறைவேற்றிருக்கிற தீர்மானத்திலேயே திமுகவுடைய அடிமட்டம், அதாவது பேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது கிளை கழகங்கள் தான், கிராமப்புறங்களில் இருக்கிற அமைப்பு, கட்சி அமைப்பு. அந்த கட்சி அமைப்புக்கு கிளை கழக செயலாளர் தான் அதுக்கான நிர்வாகி. அதுக்கு ஒரு வயது வரம்பு, அதுதான் ரொம்ப முக்கியமானது, 45 வயசு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க.
இது வந்து 2 முறை தான் கிளைக்கழக செயலாளரா மாவட்ட செயலாளர் மட்டும்தான் 3 முறை இருக்கலாம். மீதி எல்லா பொறுப்புகளுக்கும் 2 முறை தான் இருக்க முடியும். அது வந்து கிளைக்கழக செயலாளர் இருந்து பகுதி கழக ஒன்றிய செயலாளர் வரைக்கும் எல்லாருமே வந்து 2 முறை தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளைக்கழகத்துக்கு 45 வயது. ஆமா, கிளைக்கழகத்துக்கு 45 வயசு. இது ஏன் முக்கியமானது அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய தாவேகா அரசு அவர்களுடைய நிர்வாகிகள் அவங்களாம் ரொம்ப யங்ஸ்டரா இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா ஊர்ல, மக்களுக்கு வந்து அவங்க ஆக்டிவா மக்களோடு பேசுறாங்க. அப்ரோச் வந்து அவங்களுக்கு ரொம்ப வேகமா செய்யறாங்க. நலத்திட்டங்கள் செய்யறது, ஸ்கூலுக்கு போய் நோட்டு கொடுக்கறது, அது கொடுக்கறது, இது மாதிரி மக்கள்கிட்ட போய் அதிகமாக என்கேஜ் ஆகுறாங்க, பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு திமுகவில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர்கள் நிறைய ஊர்களில் எல்லாமே வயசானவங்க, எல்லாம் 60 வயசு 70 வயசு, நீண்ட காலமாக அந்த ஊரில் இவர் தாங்க திமுக அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடு இருக்கும், அவர் தான் திமுக நிர்வாகி அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இணையாக அவங்களால போய் செயல்பட முடியுமா? மரியாதைக்குரியவங்களா இருப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இவங்க அளவுக்கு போயிட்டு மக்களோடு அணுகி பழக முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் மரியாதைக்குரிய இடத்துல கிராமப்புறங்களில் இருப்பாங்க. ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, இதை வந்து 45 வயசுல ஒரு இளைஞனை, அதாவது உச்சபட்ச வயசே 45 தான், 2 முறை அந்த பொறுப்புக்கு இருக்கலாம். அப்படின்னா 35 வயசுல இருந்தே கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 30, 35, 40 அப்படி வரலாம். அப்படி இளைஞர்கள் இந்த கிளைக்கழக செயலாளர்களாக வரும்பொழுது கட்சி வந்து அடிமட்டத்தில் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும், கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ஒன்று. இதுக்கு அடுத்த லெவல் வந்து கிராமப்புறங்கள், அதாவது ஊரக பகுதிகளை பொறுத்தவரை கிளைக்கழக செயலாளர். இதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க ஒன்றிய செயலாளர். அது வந்து கொஞ்சம் திமுகவை பொறுத்தவரை ஒன்றிய செயலாளர் கொஞ்சம் முக்கியமான பொறுப்பு. அந்த ஒன்றிய செயலாளர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 30,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றியம் அப்படின்னு இன்னைக்கு தீர்மானத்தில் இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் 2 தொகுதிகள் ஒரு மாவட்ட செயலாளர். ஆமா, 2 தொகுதிகள், 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். மொத்தம் 110 மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை உயர்த்த போறாங்க. ஆமா, 77 இருந்து 110 மாவட்டங்களாக எண்ணிக்கை உயருது. இப்போ இந்த ஒன்றிய செயலாளர்களுக்கு வந்து 30,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படின்னா, அந்த 30,000 வாக்காளர்களை மட்டும் அவங்க குறிவைத்து வேலை பார்த்தா போதும். அவங்கள அந்த கிராமங்களுக்கு போயிட்டு 30,000 வாக்காளர்கள்னா ஒரு 15 கிராமங்கள் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 10லேருந்து 15 அப்படி இருக்கும். அதனால அவங்க அந்த கிராமங்களுக்குலாம் அடிக்கடி போயிட்டு மக்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒன்றிய செயலாளர் பொறுப்புக்கும் உச்சபட்ச வயது வரம்பு வந்து 60 அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இது வந்து ஊரக பகுதிகளை பொறுத்தவரை. நகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன அமைப்பு இருக்கு அப்படின்னா, வட்டக்கழகம், பகுதி கழகம், அதுக்கு மேல மாநகர கழகம் அப்படின்லாம் பொறுப்பு இருந்துச்சு. இப்போ வந்து மாநகர செயலாளர் அப்படின்ற பொறுப்பு இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி தான் அதுல இருந்து தெரியுது. தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆமா, இப்போ என்னென்ன இருக்கு அப்படின்னா, வட்டக்கழகம், பகுதி கழகம் இருக்கு. இதுக்கு இடையில இன்னொரு பொறுப்பு, புதிய பொறுப்புகளை ஏற்படுத்துறாங்க, புதிய அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அது என்ன அப்படின்னா, வட்டக்கழகத்துக்கு கீழே இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் வட்டக்கழகம் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 10,000 வாக்காளர்களுக்கு ஒரு வட்டக்கழகம், ஓகேங்களா, 4 வட்டங்களுக்கு ஒரு பகுதி செயலாளர் அப்படின்னு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது 40,000 வாக்காளர்களுக்கு ஒரு பகுதி செயலாளர் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 வாக்காளர்களுக்கு ஒரு வட்ட செயலாளர் இருக்காங்க இல்லையா, அதுதான் இப்போதைக்கு நகரப்புறங்களில், அதாவது அடிப்படையான அமைப்பு. அதுக்கு கீழே இன்னொரு அமைப்பை இப்போ ஏற்படுத்துகிறாங்க. அது வந்து கிளைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நகரப்புறங்கள்லையும் இப்போ கொண்டு வராங்க. நகர்ப்புறங்களில் கிளைக்கழகம் அப்படின்னா இந்த 10,000த்தையும் பிரேக் பண்ணி பல கிளைக்கழகங்கள் உருவாகும் நகர்ப்புறங்களில். அதுக்கு கிளைக்கழக செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்றதும் இன்னைக்கு அறிவிப்புல இருக்கு. இந்த பேரூர் வட்டக்கழக செயலாளர்களுக்கு அதிகபட்ச வயது 50. ஆமாம், அதாவது அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 45 கிளைக்கழக பொறுப்பாளர்களுக்கு, அதுக்கு அடுத்த லெவலில் இருக்காங்களா வட்டக்கழக செயலாளர்கள், அவங்களுக்கு 50, அதுக்கு மேலே போனீங்கன்னா 60, மாவட்ட செயலாளர்களுக்கு 70. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் வயது வரம்பை கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. இந்த கிளை செயலாளர்களுடைய வயது குறைவாக இருக்கிறதுனால அதில் 2 டேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு ஒன்றிய பொறுப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவங்க ஒன்றிய பொறுப்புல இருந்து மாவட்ட பொறுப்புக்கு, மாவட்ட செயலாளர் என்ற பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் அவங்க திட்டமிட்டு இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் என்ன நிலைமை அப்படின்னா, ஒரே ஒன்றிய செயலாளர் ஒரு ஒன்றியத்தில் இருப்பாங்க, ஒரே மாவட்ட செயலாளர் அவங்க தான் மாவட்டத்தில் கோல் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கான நிலைமையெல்லாம் மாறி, சரி 70 வயசு மாவட்ட செயலாளருக்கு ஆக போகுது அப்படின்னா 60 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளருக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற
அந்த கதவை வந்து இப்போ இன்னைக்கு தீர்மானம் திறந்து விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இது வந்து ஒரு ஒரு அவர் சொன்ன மாதிரி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு கட்சி உயிர்ப்போடு வைத்திருக்கின்ற மாற்றம் அப்படின்னு வந்து மு.க. ஸ்டாலின் சொன்னாரு. அப்படிதான் சீரமைக்க போறேன்னு. அப்படி ஒரு மாற்றம் தானே இது? வெறும் 13 மாவட்ட செயலாளர்கள் தானே மாற போறாங்க. என்ன இதுல பெருசா மாறி இருப்போது? இல்ல 13 மாவட்ட செயலாளர்கள் இப்ப கொண்டு வந்திருக்கிற அந்த எலிஜிபிலிட்டி, அந்த கிரைட்டீரியா படி 13 பேர் தானாவே போறாங்க. ஆனால் மாவட்ட செயலாளராக வரணும் அப்படின்னா அதுக்கு இப்போ கண்டிப்பாக தேர்தல் மூலியமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்படும், நியமனங்கள் இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பு திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய மாவட்ட செயலாளர்கள் அவங்க வந்து தேர்தலில் சந்தித்து போட்டியிடாம நியமனமாகவே நிறைய மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இருக்காங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய இருக்காங்க. அதே மாதிரி ஒன்றிய செயலாளர்கள், போட்டியிட்டு வென்ற ஒன்றிய செயலாளர்கள் அப்படின்னு இல்லாமல் ஒன்றிய பொறுப்பாளர்கள்னு அவங்க நியமனம் செய்து அதனால் வந்தவங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியமன ரீதியாக இந்த பதவிகளுக்கு வர்றது அதெல்லாம் வந்து இப்போ நிறுத்தப்பட்டு எலெக்ஷன் நடக்கும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, முதல்ல எலெக்ஷனுக்கு முதல் படி வந்து உறுப்பினர் சேர்க்கை. அதுலேயும் இன்னைக்கு ஸ்டாலின் பேசும்போது சொல்லியிருக்காரு, உறுப்பினர் சேர்க்கையில் எந்த விதமான போலித்தனமும் இருக்கக்கூடாது, உண்மையாக நேர்மையான உறுப்பினர் சேர்க்கை நடக்கணும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு உரையில் இருக்கு. உறுப்பினர் சேர்க்கைக்கு அப்புறம் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல், அமைப்பு தேர்தல் நடக்கும். அப்படி அமைப்பு தேர்தல் நடக்கும்பொழுது ஒவ்வொரு பொறுப்புக்கும், ஒன்றிய செயலாளர் இருக்காங்க அப்படின்னா செயலாளர், ஆமா, எல்லாருக்கும் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்படின்னா அவங்க வந்து கட்சி நிர்வாகிகளை போய் அணுகுவாங்க. ஒன்றிய செயலாளர் வரக்கூடியவங்க போய் அவங்கள்ட்ட அணுகி அவங்கள்ட்ட பேசுவாங்க. அவங்களுடைய நல்லது கெட்டது என்ன, அவங்களோட டிமாண்ட் என்ன, அவங்களுடைய கருத்து என்ன, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கு. ஆனால் இது வரைக்கும் அப்படி இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. இப்போ மாவட்ட செயலாளரே பார்த்து ஒரு ஒன்றிய செயலாளரை போடுறாங்கன்னு வச்சுங்க, நியமனம் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா அந்த ஒன்றிய செயலாளர் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட மதிப்பு மரியாதைலாம் கொடுக்கறது கிடையாது. அவங்க வந்து நம்மளோட மாவட்ட செயலாளர் தானே போட்டிருக்காரு, மாவட்ட செயலாளர்கிட்ட மட்டும் நம்ம நல்ல பேர் வாங்கினா போதும், இவங்களாம் நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை, அவங்கள்ட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை அவங்களுக்கான தேவைகள் அதெல்லாம் நம்ம பெருசாக அதை பற்றி நினைக்க வேண்டியதில்லை அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்களே அவங்களுடைய ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அப்படின்னா ஒன்றிய செயலாளரான ஆவணனாலே அதுக்கு அடிமட்ட நிர்வாகிகள் ஓட்டு போட்டு தான் நான் வரணும் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்குள்ள உரையாடல் அதிகமாக போயிட்டு வர்றது, தொடர்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால கட்சியினுடைய அமைப்பு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதனால இருக்கு. அதே தான் மாவட்ட செயலாளருக்கும். மாவட்ட செயலாளரும் நம்ம தான் மாவட்ட செயலாளர் அப்படின்ற நிலைமை இல்லாமல் அதுக்கு கீழே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, கட்சியினுடைய நிர்வாகிகள், அவங்கள்ட்ட அனுசரணையாக போய் அவங்களுடைய கருத்து என்ன, அவங்களுடைய டிமாண்ட் என்ன, இப்படிலாம் கேட்டு தொண்டர்கள். திமுகவுடைய மெயின் பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் தோல்விக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள்லாம் அடிமட்ட நிர்வாகிகளுடைய கருத்தை காது கொடுத்தே கேட்கல. உங்களுடைய தேவை என்ன, எங்களுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவங்க வந்து மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் ஒன்றிய செயலாளர் கேட்டுட்டாங்க. ஒன்றிய செயலாளர் அவங்க இஷ்டம் போல அவங்க மாவட்டத்தில் செயல்பட்டுக்கிறாங்க. தலைமையிட்டு அவங்க நல்ல பேர் இருந்தால் போதும், அவ்வளோதான். தொண்டர்கள் வந்து இது ஒரு டிஸ்கனெக்ட் இருந்துச்சு, அவங்களுக்கு தொடர்பற்ற நிலையில் இருந்தாங்க. இப்போ வந்து அதை தொடர்பு ஏற்படுத்துகிற மாதிரியான அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ இன்றைக்கு உரையில் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து சொல்லிருக்கிறாரு, என்னுடைய வருத்தம் எல்லாம் கொள்கை, கோட்பாட்டில், உழைப்பில், உறுதியில், போராட்ட குணத்தில் வலிமையாக இருக்கிறவர்கள் கூட நிர்வாகிகளை அரவணைப்பதில் சறுக்கி விடுகிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், எதிர்கட்சிக்காரர்களை பார்த்தால் மலரும் முகம், நம் கட்சிக்காரர்களை பார்த்தால் மலர்வது இல்லை. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்களை பார்த்தா மலர்ந்த முகத்தை காட்டுறாங்க, கட்சிக்காரங்களை பார்த்தா மலர்றது இல்லை. எதிர்கட்சிகளை பார்த்தா வணங்குகிற கை, நம்ம கட்சிக்காரர்களை பார்த்தா வணங்குறது இல்லை. தனக்கு இணையாக யாரும் வளரக்கூடாதுன்னு நினைச்சா அந்த மாவட்டத்தில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு கடுமையாக வந்து பேசியிருக்கிறாரு. எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து வணங்கும் கை, நம் கட்சிக்காரர்களை பார்த்தால் வணங்குவதில்லை. தனக்கு இணையாக யாரும் வளரக்கூடாது என நினைத்தால் அந்த மாவட்டத்தில் அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். ஆமாம், அதாவது மாவட்ட செயலாளர் வந்து நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டான்னா நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அதான் நிலமை. இப்போ வந்து நாம தான் பெரிய ஆள் அப்படின்னு மாவட்டத்தில் நினச்சிட்டு இருந்த மாவட்ட செயலாளர்கள் தோற்று போயிருக்காங்க இந்த எலெக்ஷனில். நம்ம தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இந்த தொகுதியில் நாம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எம்எல்ஏக்கள் தோற்று போயிருக்காங்க. அதான் ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்எல்ஏவாக இருந்தாலும் அந்த தொகுதியில் ஜெயிக்க முடியாது, மாவட்ட செயலாளர் இருந்தாலும் அந்த மாவட்டத்தில் இருக்க தொகுதியில் ஜெயிக்க முடியாது. அதனால் எல்லாருக்கூடையும் இணங்கி தான் செயல்படணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, சொந்த கட்சிக்காரனை மதிங்க,
எதிர்கட்சிக்காரங்களுக்கு இப்பயே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வேலையெல்லாம் போட்டாங்க இல்லையா, இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் இந்த கடந்த திமுக ஆட்சியில் போடப்பட்ட பொழுது எதிர்கட்சிக்காரங்களுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதிமுக கட்சிக்காரங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கு. ஆனால் திமுக காரர்கள் அவங்க வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அந்த வேலையெல்லாம் கிடைக்கல அப்படின்ற புகார் தமிழ்நாடு முழுக்க பரவலாக நிறைய வேலைகளுக்கு இருக்கு. அப்போ கட்சிக்காரனா இருக்கிறதுக்கு என்ன மரியாதை? எதிர்கட்சிக்காரங்களுக்கு நீங்க வேலை போடுறீங்க, நான் கட்சிக்காரன் திமுக காரன், எனக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படின்ற குமுறல் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடிஞ்சது, நம்ம காதுபட அதை கேட்க முடிஞ்சுது. இப்போ வந்து அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரையும் என்கேஜ் பண்ணுங்க, ஒருத்தவங்க அனுசரணையா பேசுங்க அப்படின்ற அந்த நிலையை நோக்கி கட்சியினுடைய அமைப்பை தள்ளியிருக்காங்க. அதனாலதான் ஸ்டாலின் சொல்றாரு, இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு கட்சி உயிர்ப்போடு இருப்பதற்கான மாற்றம் இது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து, சொந்த கட்சிக்காரனை மதிங்க, அடுத்த கட்சிக்காரனுக்கு முகமலர்ச்சியோடு இருக்கீங்க, அடுத்த கட்சிக்காரனுக்கு வணக்கம் வைக்கிறீங்க, ஆனா சொந்த கட்சிக்காரன் வந்தானா ஏதோ ஆண்டான் அடிமை மாதிரி நடத்துற பழக்கம் இருந்துச்சு இல்லையா, அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. அதே போல நம் கட்சிக்காரர்கள் முதலில் அவர்கள் வீட்டில் அரசியல் பேச வேண்டும், நம் பிள்ளைகள் உறவினர்களிடம் முதலில் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும், நம் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் வாக்குகளை முழுமையாக வாங்க வேண்டும் அப்படின்னு வந்து. ஆமா, அது இந்த தேர்தலில் நடந்தது தானே. திமுக காரர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களாம் வந்து டிவி கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது வெளிப்படையா கிராமங்கள்ல நம்ம போய் பேசும்போது, நகர்ப்புறங்கள்லையும் சரி, குறிப்பா நகர்ப்புறங்கள் அதிகம். அதாவது எங்க அப்பா திமுக தானே இருக்காரு, இவ்வளவு வருஷமா இருக்காரு, அவருக்கு என்ன கிடைச்சது, ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு பேசின இளைஞர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால அவங்களாம் நாங்கள் டிவி கேக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால கொள்கை புரிதல் இல்லாம நீங்க வந்து உங்க குடும்பத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா, என்ன கட்சி, என்ன கொள்கை, எது அடித்தளம் அப்படின்ற புரிதலே இல்லாம உங்க வீடு இருக்கு, உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க போய் வெளியில எப்படி கேன்வாஸ் பண்ண முடியும், மக்கள்கிட்ட போய் நீங்க எப்படி பேச முடியும்? அதனால முதல்ல உங்க வீட்டில் பேசுங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இவங்கள்ட்டலாம் பேசி புரிதலை ஏற்படுத்துங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதையும் ஸ்டாலினுடைய உரையில இருக்கு. அதுல குறிப்பா அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, இளைஞர்களுடைய பெண்களுடைய நம்பிக்கையை நாம் பெறுவது மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்து உறுப்பினர் சேர்க்கை. ஆமா, அதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இதுதான், உங்க வீட்டுல போய் நீங்க முதல்ல பேசணும். திமுக முதல்லலாம் அப்படிதான், கிராமங்கள்லயும் சரி நகர்ப்புறங்கள்லயும் சரி, இது திமுக காரங்களுடைய வீடு அப்படின்னு அந்த வீட்டுக்கே அடையாளம் இருக்கும். ஆனா இப்போ இந்த தேர்தல் வந்து இது திமுக காரங்களுடைய வீடு, இது அதிமுக காரங்களுடைய வீடு அப்படின்ற அந்த அடையாளத்தையே உடைச்சிருச்சு. ஏன்னா உள்ளுக்குற அந்த வீட்டுக்குள்ளே இருந்தே டிவி கேக்கு ஓட்டுகள் விழுந்திருக்கு இல்லையா, அந்த நிலை இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இந்த விஷயம். அதுல வந்து நிறைய விஷயங்கள் ஸ்டாலின் பேசினதுல இன்னைக்கு பேசின இதுல வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று சொல்றாரு, விளக்கு வந்து உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும், ஆனால் தனக்கு கீழே இருக்கிற இருட்டை பற்றி அதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி திமுகவுடைய நிலைமை இருக்கு, அவரே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்கோம், ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அது என்னன்னு நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். அதனாலதான் இந்த தோல்வியே ஏற்பட்டிருக்கு. இந்த நிலை தொடரக்கூடாது. இந்த தோல்வி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பயன்படுத்திக்கணும், அவகாசமா பயன்படுத்திக்கணும். இந்த அவகாசம் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து நம்மளை புதுப்பிச்சு கொள்வதற்காக இந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதனால திமுக காரர்கள், அதாவது மாவட்ட செயலாளர்கள், ரொம்ப மன்னர்கள் மாதிரி கோல் வச்சுக்கிட்டு இருந்த மாவட்ட செயலாளர்கள், அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் சப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் திமுகவுடைய நிர்வாகிகள், அடிமட்ட தொண்டர்கள், அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, அதே போல் இப்போ துரைமுருகன், டிஆர் பாலு, இது போன்ற மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, இப்போ அவங்கெல்லாம் எப்படி? அது மட்டும் இல்லாமல் அவங்க வாரிசுகள் KN நேரு, இப்போ இது எல்லாமே ஒரு அதிருப்தி தானே இந்த இந்த திமுகவை நோக்கி மற்றவர்கள் வருவதற்கு ஏற்படுத்தும். திமுகவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் தான் வந்து மாவட்டங்களில் மக்களோட மக்களாக பழகி இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு. ஆனால் தலைமை கழக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான இது கிடையாது. அது பொதுச் செயலாளராக இருக்கலாம், பொருளாளராக இருக்கலாம், அவங்களாம் வந்து சென்னையில் தலைமை கழகத்தில் இருக்கிறது அவங்க ரோல். மாவட்ட செயலாளர்கள் தான் வந்து களத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால அந்த அந்த மட்டம் வரைக்கும் இப்போ சரி செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் பொறுப்புலாம் வந்து அது வந்து அனுபவம் வாய்ந்தவர்கள், நிறைய விஷயங்களான சிக்கலான விஷயங்கள் வரும்போது அதற்கு எப்படி முடிவு எடுக்கணும் அப்படின்ற அந்த புரிதல் உள்ளவர்கள் தான் அந்த பொறுப்பில் இருக்கிறது சரியானது. ஆனால் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, வாரிசுகள் அப்படின்றது இருக்கு.
அந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு நடந்த செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படலை. அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுடைய வாரிசுகள் மீண்டும் அவங்களே வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை தடுப்பதற்கான இல்லை அதை குறைப்பதற்கான வழி என்ன அப்படின்றதும் சேர்த்து இந்த செயற்குழுவில் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருந்தால், அதற்கு ஒரு தீர்வு காணப்பட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மையாக இருந்திருக்கும். இப்போ இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இப்போ இது என்ன உடனடியாக அமலுக்கு வருமா, என்ன நடக்கும்? இல்லை, அதில் கடைசி தீர்மானமே அதான். நீங்கள் உடனடியாக மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயற்குழு கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு. புதிய அமைப்புகள், இப்போ இந்த வட்டக்கழகம், ஒன்றிய கழகம், பகுதி கழகம்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் உடனடியாக நீங்கள் அந்த அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி 15 நாட்களுக்குள் நீங்கள் தலைமை கழகத்துக்கு தெரிவிக்கணும். அதுக்கு பிறகு தலைமை கழகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அனுப்பப்படுவார். அவர்கள் முன்னால் இதெல்லாம் நீங்கள் உறுதி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீர்மானத்தில் இருக்குது. அதனால் இது விரைந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்கு செயல் தலைவராக போறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்களே, அது உண்மையா? இல்லை, அது வந்து ஸ்டாலினுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா. அவர் வந்து என்ன பொறுப்புக்கு கொண்டு போக போகிறாங்க, அதெல்லாம் வந்து அவருடைய முடிவு தான். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இப்போதைக்கு இளைஞரணி செயலாளராக இருக்கார். அதில் அவர் சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காரு. இந்த தோல்வி, இப்போ டிவிகே உடைய வெற்றி, அதனால் ஏற்பட்ட சரிவு அப்படின்றது வந்து அதுக்கான காரணம் வந்து ஸ்டாலின் குறிப்பிட்ட மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் வந்து மிக முக்கியமான காரணம் இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா. அது நிறைய பேர் எழுதிட்டாங்க, எப்படி அதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அதனால வந்து இளைஞர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்களே தவிர அமைப்பு ரீதியாக இளைஞரணி ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே அமைப்பு ரீதியாக இருக்கிற ஸ்ட்ராங்கான கட்சி வந்து இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் திமுக தான். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அமைப்பே கிடையாது. அவங்க இனிமே தான் அமைப்பை ஏற்படுத்துறதுக்காக மற்ற கட்சிகள் இருந்தாலும் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அமைப்பு கிடையாது. அந்த மாதிரி நிலைமை. அதே ஸ்டாலின் இன்னைக்கு அவரோட பேச்சில் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய எப்படிப்பட்டவங்க, மக்களுக்கு உழைக்காம, போராட்டம் நடத்தாமல், கொள்கை இல்லாமல், நிர்வாக கட்டமைப்பு இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து நாமளும் அப்படி ஆக முடியாது, ஆகிடவும் கூடாது. அந்த மாதிரி நாமும் கட்சி நடத்தலாம்னு நினைக்கவே கூடாது. நாமெல்லாம் நிரந்தரம். டிவிக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்க, கொள்கை இல்லை, போராடலை, அமைப்பு இல்லை, மக்களுக்காக எந்த சேவையும் செய்யலை, தொண்டு செய்யலை, ஆனால் ஜெயிச்சிட்டாங்க, நம்ம மட்டும் எதுக்கு இதெல்லாம் செய்யணும், நம்மளும் அவங்கள மாதிரியே இருந்து ஜெயிக்கலாமே அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அந்த நினைப்பே யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதுதான் ஒரு கட்சி நடத்துவதற்கான வழிமுறை. அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. அமைப்பு ரீதியாக இருக்கணும், கொள்கை உணர்வோடு இருக்கணும், போராட்ட குணத்தோடு இருக்கணும். மக்களுக்காக நம்ம வந்து ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த பொழுது எங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து நாங்கள் ஆட்சி செய்வோம், நல்லது செய்வோம் அப்படின்னு சொன்னோம். அதே போல் செஞ்சோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தோத்துட்டோம், நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து நம்ம போராடுவோம் அப்படின்ற அந்த நிலைப்பாடு இன்னைக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பேசியிருக்காரு. அதனால் இது வந்து ஒரு தேர்தல் முடிவு தோல்வி அதுவே வந்து எல்லாத்தையும் முடிச்சிரும் அப்படின்னு கிடையாது. திமுக வந்து பல தோல்விகளை பார்த்துருக்கு. அதுவும் ஸ்டாலினே சொன்ன மாதிரி கம்பேக் கொடுக்கறதுல நாங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு, நாங்கள் கொடுக்க போகிற கம்பேக் வந்து விரைவில் நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. நம்ம எதிரிகளே சொல்லுவாங்க, கம்பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பாக கொடுப்போம். அதுதான் வந்து திமுகவுடைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு புதிய வேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.